21ல இருந்து 26 வரைக்கும் 50 லட்சம் புது ஓட்டு. விஜய் யாரோட ஓட்டு நார்மலா எடுப்பார். 10 ஓட்டு வாங்குறாரு, அதுல 3 ஓட்டு அவருக்குன்னு விழுகுதுன்னு வச்சு, ஒரு ஓட்டு நாம் தமிழர், இன்னொரு 1% விசி கேட்ட இருந்து எடுக்கிறார். மீதமுள்ள 5ல 2க்கு அதிமுக, 3 திமுகங்கிறது என்னுடைய பார்வை. இது வரைக்கும் ஏதாவது ஒரு புது பார்ட்டி 10% தாண்டி இருக்கா? அதிமுக தமிழ்நாட்டில் 8% முதல் முறை 96ல வாங்கிது. விஜயகாந்த் 2006ல 8%, 2009 பாராளுமன்ற தேர்தலில் 10%. இதுதான் ட்ராக் ரெக்கார்ட். எந்த ஒரு பார்ட்டியும் முதல் முறை பெரிதா இதுக்கு மேல போனதில்லை. விஜய்க்கு போட்டேன், விசிலுக்கு போட்டேன்னு சொல்றதுக்கு பெருமைக்கு சொன்னாலும் இப்ப விருகம்பாக்கம்னு எடுத்துக்கிட்டா பிரபாகர் ராஜா ஓரளவுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த லெவல்ல விருகை ரவிங்கிறது இந்த தொகுதியில 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், எளிதாக பார்க்கலாம். 3வது இருக்கிறவர் எனக்கு யாருன்னே தெரியல. இருந்தாலும் விஜய்க்காக ஓட்டு போடுறாங்க. சொன்னேன்னு சொல்றவர்கள் போட்டாங்களா? போட்டுட்டு போய் சொல்லுவாங்க. டிவிக்கே சென்னையில் 20லேருந்து 22% அந்த ரேஞ்சில் ஹையஸ்ட். எல்லா சர்வேக்களும் சொல்றதை வச்சு நான் சொல்றேன். வட மாவட்டங்கள் திண்டிவனம், விருதாச்சலம், இது இங்கெல்லாம் வீசாலையில் போட்டதுன்னா இது கிட்டத்தட்ட கேப்டனும் முதல் முறை ஜெயிச்ச இடம்னா இங்க 15லேருந்து 18, கொங்குல 10லேருந்து 15 தாண்டல, எக்ஸப்டிங் ஃபியூ அர்பன் சீட். சீட் கன்வர்ஷன்ல பார்த்தா மத்திய உளவுத்துறை டெல்லியில இருக்கிற தகவல்கள் படியாக அதிமுக 95லிருந்து 110. ரெஃபாலஜி மெத்தட்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு சொன்னா அது போலிங் டே போக 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 இந்த தடவை இங்க போட்டுருவோம் அப்படின்னே போடுற வாக்கு நிறைய. இந்த பக்கம் 60லிருந்து 80 வரலாம். விஜய் மேக்சிமம். வணக்கம். வணக்கம். வரலாறு காணாத வாக்குப்பதிவாக பார்க்கப்படுகிறது. 84% வாக்குப்பதிவு தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்குது. இந்த அதீத வாக்குப்பதிவுக்கு காரணம் விஜயனுடைய அரசியல் வருகை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இல்லை, எஸ்ஐஆர்ல இல்லாத வாக்குகள் எல்லாம் நீக்கினது தான் இது ஒரு காரணம். 2021 போல தான் இந்த வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அதீத வாக்குப்பதிவு ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, அதீத வாக்குப்பதிவுங்கிறத விட அதாவது பேஸ் குறைஞ்சி போச்சு. 120 பேரில் 90 பேர் போடுறது, 100ல் 90 பேர் போடுறதுங்கிறது எளிதாக புரியறதுக்கு சொன்னால். பட் அதை தாண்டியும் கிட்டத்தட்ட ஒரு 4% வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. போன முறை 74ங்கிறது இந்த முறை 82க்கு வந்திருக்கும். இப்போ 85.18, 4%. பட் இது 2011லையும் இதே மாதிரி ஜாஸ்தி வந்தது. இப்போ இதில் சாதாரணமாக காமன் சென்ஸ் படி சொல்றது என்னன்னா, போலிங் அதிகமானால் இருக்கும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறது, இவங்களை விரட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். பட் இது எல்லா தடவையும் நடந்திருக்கான்னு சொன்னால் இல்லை, ஒரு இது பெரும்பாலான முறை நடக்கிறது தான் இது. அதாவது நான் ஏன் வெளியில ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடு மக்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இன்னொன்று, 2002க்கு அப்புறம் 1998 தான் முதல் முறையாக ஜெயலலிதா கேஸ் போட்டு ஓட்டிங் மிஷின் கம்பல்சரின்னு பண்ணாங்க. 2009 தான் கம்பல்சரியாக, அதாவது 2009 தேர்தலில் இவங்க அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நம்ம பிஜேபி இவிஎம்மை வச்சு ஏமாற்றி ஜெயிச்சாங்கன்னு புக்கு போட்டு வழக்கு நடந்து அடுத்த தேர்தல் கட்டாயமாக இதோடு இருக்கணும், இப்போ பிரிண்டிங் அந்த இது அப்படின்னு அது இது விவிபேட்டியோடு இருக்கணும்லாம் ஸோ அதுக்கப்புறம் போலிங் ஜாஸ்தியாச்சு. சரி, நீங்கள் இன்றைக்கி கிராமத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் போடலைன்னு தெரிஞ்சதுன்னா உங்களை அடிக்கிறது கூட நடக்கும். இது இன்றைக்கும் போன எலெக்ஷன் வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் நடந்தது. இந்த முறை 2.5 லட்சம் போலீஸை வச்சு அதை தடுத்துட்டு இருக்காங்க. அதற்காகவே ஸ்பெசிஃபிக்காக முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் RN ரவி இப்போ அங்கே மாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மீறி இப்போ போலிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ யார் என்ன சொன்னாலும் அவர்களுடைய அனுமானம் ப்ளஸ் ஆசை. நான் திமுக ஜெயிச்சிச்சின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய செஃபாலஜிஸ்டெல்லாம் ஜெகத் கஸ்பர்ராஜ் அவங்கெல்லாம் கூட 185 200ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தவிர சில்லறைகள் பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க. யூடியூபுக்காக பேசுகிறவங்கள விட்டுருங்க. பட் அந்த துறையில் மிக நீண்ட அனுபவம் உள்ளவர்களும் அப்படி பேசுகிறாங்க. இந்த பக்கம் இது அமைச்சர்கள் லிஸ்ட் வரைக்கும் போடுற தாவேக்காவையும் எடுத்துக்கங்க. போன முறை வரைக்கும் அது நாம் தமிழரும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது அவ்வளோ காணும். சரியா, யார் யார் இந்த அமைச்சர்கள்னு. இப்போது புஷியானதுக்கு டிரான்ஸ்போர்ட்டு அவருக்கு இதுன்னெலாம் போயிட்டுருக்கு. இது எல்லாம் மீறி போலிங் முடிஞ்சுது. எப்போ இது வரைக்கும் ஏதாவது ஒரு புது பார்ட்டி 10% தாண்டி இருக்கா அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் எடுக்கக்கூடாது. இவர் 67 77 விஜய் காட்டிட்டு இருப்பார். 67ல் அவங்க 48ல் தேர்தலில் நிற்கிறதுக்கு ஈவேரா அலோன்ஸ் பண்ணலன்னு சொல்லி பிரிஞ்சு 67ல் 20 வருஷம் கழித்து ஆட்சியை பிடிச்சாங்க. எம்ஜிஆர் அந்த பீரியட் ஃபுல்லாக இவங்களோட இருந்த 67 தேர்தலில் எம்ஜிஆர்
பெற்று ஜெயிலில் இருந்தப்ப அவருடைய புகைப்படத்தை காட்டி ஜெயிச்சு, அதுவே அவங்க ஓட்டில் ஒரு 30% காரணம். கொடுத்துச்சு வந்த வரம் கும்பிட்டு கேட்கிறதுன்னு சொல்லி சட்டை இல்லாமல் அவர் இருக்கிற ஃபோட்டோ, தொப்பி சட்டை இல்லாமல் இங்கே கட்டு போட்டு இருக்கிறத வச்சு வாங்கியிருக்காங்க. ஸோ அவர் 77 புதுசாக வாங்கல. இன்னும் சொல்ல போனால் 72 அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தல் ஆரம்பித்து போட்டியிட்டு பாண்டிச்சேரியில் எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சிக்கு திருப்பி கவுந்தும் போச்சு. ஸோ முதல் முறை ஃபஸ்ட் டைம் போட்டு ஜெயிச்சது யாருன்னு சொன்னால் என்டி ராமாராவ். அவர் 83 ஜெயிக்கிறார். அதுக்கு காரணம் அங்கே மாநில இது இல்லாமல் இருந்துச்சு, பார்ட்டிகள் இல்லாமல் இருந்துச்சு. திரு ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸில் இருக்காரா இல்லையா நுழையிற நேரத்தில் ஒரு முறை அவர் அஃபிஷியலாக எந்த போஸ்ட்லும் இல்லாதப்போ கர்நாடகா பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு வரார். சீஃப் மினிஸ்டர் நேராக போய் அங்கே வரவேற்கிறார். அவருக்கு கோவம் வந்து இன்சல்ட் பண்ணுறார். அந்த சீஃப் மினிஸ்டர் எஸ்சியாவும் ஆயிட்டார், தெலுங்கு. அதனால அதை இவர் பெரிதுபடுத்த தெலுங்கு கௌரவம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் கொண்டு போய் எதிரணி ஓட்டை ஒன்று சேர்த்தார். ஸோ அதனால எதிரணி ஓட்டைத்தான் அவர் சேர்த்தது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தா மதிமுக தமிழ்நாட்டில் 8% முதல் முறை 96 வாங்கிச்சு. விஜயகாந்த் 2006 8%, 2009 பாராளுமன்ற தேர்தலில் 10%, 2008 திரு சிரஞ்சீவி அவர்கள் ஆந்திராவில் 13% ஓட்டுகளும் 18 சீட்டுகளும் வாங்கினார். ஸோ இதுதான் வந்து ட்ராக் ரெக்கார்ட். புதிய ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் 2012 ஆரம்பித்து 14 தேர்தலில் 32 சீட், 70க்கு 32 சீட் ஜெயிச்சாங்க, 28 சீட் ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு அடுத்த சீட். ஸோ எந்த ஒரு பார்ட்டியும் முதல் முறை பெரிதாக இதுக்கு மேலே போனதில்லை. பட் இந்த முறை ஏன் இதை கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்போது பார்க்குறது இதெல்லாம் வந்து வேறு. பட் தேர்தல் நாள் அன்னைக்கு, தேர்தலுக்கு அப்புறம் பூத் ஏஜென்ட்டுகள் சொல்கிறதாக இருக்கட்டும், நம்மளே வந்து கேட்குறதா இருக்கட்டும். ஸோ தனிப்பட்ட முறையில் நான் கேட்கும்பொழுது எங்கே பார்த்தாலும் விசில் சத்தமாக இருக்குது. கேட்குற எல்லாரும் விஜய்க்கு தான் போட்டோம், விசிலுக்கு தான் போட்டோம், ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா குறைந்தபட்சம் 20% ஷோரா அவர் வாங்குவாருங்கிறதுல ஆரம்பிச்சு 30 தொகுதியில் வரைக்கும் வெளில வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பண்ணக்கூடாதான்னு கேட்குறேன். இல்லை, நான் பார்த்த வரைக்கும் நானும் சவுண்டாக பார்த்தேன். இப்போ உதாரணமாக போன வாரம் ஐ திங்க் 2-3 பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சுமன் ஸ்ரீராமன், ராதாகிருஷ்ணன் மற்றும் இவர் பேசுவார். அப்போ தான் சொல்லுவார், இந்த கூட்டத்தில் இருக்கிற 150 பேரையும் நாங்கள் செஃபாலஜி கணக்கில் ஒரு ஓட்டுன்னு தான் எடுக்கணும். ஏன்னா நீங்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆதரவாளர்கள். ஸோ எங்களுக்கு நாங்கள் போய் கேட்கணும்னு சொன்னால் எல்லா தரப்பு ஏஜ், எல்லா பெண்கள் ஆண்கள் ஜாதி வித்தியாசம் பார்த்து பிரித்து இவங்க அத்தனை பேரும் அதிமுக ஆதரவர்கள், இவங்க அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ்காரர்கள், இவங்க அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சர்ச்சை சேர்ந்தவங்க இப்படின்னு இருந்தால் அதை ஒரு ஓட்டுன்னு தான் கணக்கு பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஏஜ் குரூப்பு, ஒரு ஏரியா அதிகமாக மைனாரிட்டிஸ் இருக்கிற ஏரியான்னு பார்த்தா இது வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சொல்கிறதுல எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா பாமக ஓட்டு இது வந்து முந்தைய கருத்து கணிப்பில் சொல்லலாம். ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா நான் போட்டுட்டேன்னு சொல்றது கூட இல்லை. அதுதான் சொல்கிறேன். திருப்பி இதுலேயும் சிக்கல்கள் இருக்குது. உங்களுக்கு சென்னை அல்லது சேலம் போன்ற ஊர்களில் கூட இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. அதாவது பாமகக்கு நான் போடுறேங்கிறத படித்தவன் சொல்ல மாட்டான். என்னுடைய ஜாதிப்படியாக நான் அந்த கட்சிக்கு போடுறேங்கிறத தவிர்க்கிறார்கள். இந்தியாவுடைய ஆவரேஜ் 53.5% தன்னுடைய ஜாதியை பார்த்து ஓட்டு போடுவது. பீகாரில் 55, தமிழ்நாடும் அதே ஆவரேஜில் தான் இருக்குது. ஸோ 100க்கு 53.5% பாதிக்கும் மேலே தன்னுடைய ஜாதி போடுவாங்க. எல்லாருமே அந்த ஜாதியை வச்சு தான் வேட்பாளரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. விஜய்க்கு போட்டேன், விசிலுக்கு போட்டேன்னு சொல்கிறதுக்கு பெருமைக்கு சொன்னாலும் போடுறப்ப அங்கே இப்போ விருகம்பாக்கம்னு எடுத்துக்கிட்டால் இப்போ பிரபாகர் ராஜா ஓரளவுக்கு வியாபார சங்கங்கள் தெரியும். அதுக்கு அடுத்த லெவலில் விருகை ரவிங்கிறது இப்போ அந்த தொகுதியில் 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், அஃபோர்டபுள், எளிதாக பார்க்கலாம். 3வது இருக்கிறவர் எனக்கு யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னா. ஏன்னா 10 இருந்தாலும் விஜய்க்காக ஓட்டு போடுறாங்க. இல்லை, அதான் சொல்கிறேன். இது சொன்னேன்னு சொல்கிறவர்கள் போட்டாங்களா, போட்டுட்டு போய் சொல்லுவாங்களா சார்? சார் இதெல்லாம் வந்து போட்டதை சொல்கிறதே தப்புங்கிறது ரூல், சட்டப்படியாக. நம்ம கிட்ட பேச வழக்கில் நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஆன் கேமரா கூட எடுத்து இப்போ போடுறாங்க. நான் போன முறை திமுக போட்டேன், இந்த முறை இதுக்கு போடுறேன், அதுக்கு போடுறேன். கேமராவோட ரெக்கார்ட் ஜேவிசி எடுத்த பேட்டிகளே இருக்குது. நான் இல்லைன்னா சொல்லலை. பட் இதில் ஜேவிசியுடைய பழைய பேட்டியில் தான் இருக்கும் பாமக. அதாவது பாஜகவிற்கு இப்போ சமீப காலம் இது ஒரு பிம்பம்ங்கிறீங்களா? இல்லை, வோக்கல் மெஜாரிட்டின்னு எடுத்துக்கிங்களேன். நீங்கள் இதில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வலைதளங்களில், சமூக வலைதளங்களில் இருந்தால் இது பிரபாகரன் ஆதரவு இல்லை தமிழ் பற்று அப்படிங்கிறது இருந்தால் சீமானுடைய ஓட்டு 8ல் நிற்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சீமானுக்கு முன்னாடி வைகோ தான்
1996 எடுத்திருக்கணும். ஸோ இந்த ஒரு பெரிய குரூப்பு அந்த வலைதளங்களை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கு சார். இப்போ ஓகே சார், நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த சேனல் வேணால் சொல்லுங்கள், தமிழில் எந்த ஒரு சேனலும் ஆவரேஜ் வியூ 5 லட்சத்துக்கு மேலே போகுதா? சவுக்கு சங்கர் உட்பட அவர் பீக்கில் இருந்த பீரியடு வச்சுக்கோங்க. மதன் கௌரி, நீங்கள் யார் வேணால் சொல்லுங்கள், எனக்கு ஐ எம் நியூட்ரல் டு எனிபடி, பார்ட்டி அஃபிலியேஷன் இல்லாமல் நியூட்ரல் மாயன் ஸ்டுடியோஸோ யாராக இருந்தாலும் 2லேருந்து 5 லட்சங்கிறது எவ்வளோ? ஒரு 5-6 சேனல், 10 சேனல் தெரியுமா அதிகபட்சம்? போடுற எல்லா வீடியோவும் 3 லட்சம் 2 லட்சத்தை தாண்டி போடுற எல்லா வீடியோவும் போடுற மாதிரி 10 பேர் இருப்பாங்களா? மீதியெல்லாம் 10,000லேருந்து 50,000. நான் சொல்கிறது சின்ன சேனல்ஸ் எல்லாமே விட்டுருங்க. ஸோ யூடியூப் பார்க்குறதுன்னு பார்த்தா அதிகபட்சம் 20 லட்சம். பேப்பர்கள் தினத்தந்தி 4 லட்சம், தினமலர் 4 லட்சம், தினமணி 1 லட்சம், தினகரன் 1.5 லட்சம், 12 லட்சம். ஒரு பேப்பரை 4 பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னால் 50 லட்சம். யூடியூப் 20 லட்சம் கட் ஷார்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக போகிறதுனால இன்னொரு 50 லட்சம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 20 நிமிஷத்தை கட் பண்ணி 2 சின்ன பிட்டு மாத்திரம் நான் ஆதரவாக பேசுகிறதையோ இல்லை எதிராக பேசுகிறதையோ காட்டி, ஸோ இது எல்லாமே 1 கோடியே தாண்டாது. ஸோ இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட்டு போடுறதுங்கிறது 1 கோடி பேர் தான். இப்போ போலிங் ஆகிருக்கிறது 4,90,00,000. ஸோ இந்த 390 எதை வச்சு போடுவாங்க? ஸோ அவர்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது. லோயஸ்ட் ஆஃப் திமுகன்னா 91ம் 91 சட்டசபையும் 2014 பாராளுமன்றம் 20 to 21. ஏடிஎம்கே உடைய லோயஸ்ட் 96 ஜெயலலிதா இருந்த போது, இல்லை ஜெயலலிதா இல்லாத போதுன்னா 2024 23, அதுலேயும் ஒரு 2% தேமுதிக ஓட்டுனே கூட பிரிச்சிருக்கு. அப்போ ஒஸ்ட் கேஸ் 2 பேர் 20 பட் அந்த ஒஸ்ட் சிச்சுவேஷன் இப்போ இல்லை. ஸோ தாராளமாக 25 கூட இல்லை, அந்த ஒஸ்ட் இல்லைங்கிறதுல எனக்கு திமுகவுக்கு அந்த ஒஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்கிறீங்களா? இல்ல, அதாவது எதிர்ப்பு இப்ப அன்னைக்கே ஆதரவால இருந்த பொழுதே, அதாவது காங்கிரஸோடு கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு 3 ஸ்டேட், தமிழ்நாடு, கேரளா மற்றும் பஞ்சாப், இந்த 3 ஸ்டேட்ல மாத்திரம் இன்றைக்கும் வரை ராகுல் காந்தியுடைய ஓட் ஷேர் இஸ் மோர் தென் மோடி. ஸோ அந்த 21%லையும் 2024 காங்கிரஸ் கூட்டணிங்கிற பலம் இருக்கு. ஸோ அதனால திமுக 20 ஓகே. இதை விட இன்னொன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போனீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றம் நடந்து அடுத்து வர சட்டசபையில் 7% குறையும். அதே கூட்டணி இருந்தால் 19 வாங்கின 54 47 குறைஞ்சிது. இப்போ 44 வாங்கியிருக்காங்க, 37 வந்துடும். அதுல இருந்தும் கூட்டணியில் வெளியில் போயிருக்காங்க. சார், இதை எல்லாத்த விட உங்களுக்கு எளிதாக புரியணும்னா சீட்டு பிரித்து கொடுக்குற மெத்தடு. இப்போ திமுக சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக ரிஸ்க் எடுத்து பெரும்பாலான சீட்டை வச்சிட்ருக்கு. பட் எக்ஸப்டிங் தேமுதிக வேறு யாருக்குமே சீட்டை சென்னையில் திமுக கொடுக்கல. ஒரு பல்லாவரம் சீட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ட் சீட்டு, அது ஏதோ ஒரு அழுத்தத்துக்காக கொடுக்கப்பட்டது. இந்த அன்னகை முருகேசனுக்காக கேட்டே வாங்கியிருக்காங்க. ஸோ அதை தவிர எந்த ஒரு சீட்டையும் கொடுக்கல. வேட்பாளரை மாற்ற கூட விடலை. ஐ மீன் இது வேளச்சேரியையும் ஸ்ரீபெரும்புதூர்லேயும் மாற்றுங்க, ஜெயிக்க முடியாதுன்னு உளவுத்துறை தகவல் இருந்தாலும் அவங்கள மாற்றினா ஒன்றொன்றும் பிரச்சனை வரும் காங்கிரஸ்லங்கிறதுனால அதுவும் மாற்றப்படல. அதே அதிமுக சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு கொங்குலையும் கூட கோயம்புத்தூரில் ஏதோ 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட மினிஸ்ட்ரியோ இல்லாட்டி இவங்களை டார்கெட் பண்ணி வானதிக்கு ஒன்றும் இவருக்கு அவினாசி சீட்டும்னு டார்கெட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அது தவிர வேறு சீட்டு கொடுக்கல. திருச்சி நார்த்து கொடுத்தது கூட, திருப்பூர் நார்த்து கூட அவங்க ஜெயிக்காத சீட்டு. பட் இந்த சைடில் பிஜேபி சைடில் இது இந்து முன்னணி தலைவருடைய மகன் நிற்கிறதுனால வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பட் போன எலெக்ஷன்லேயும் தோத்த சீட்டு தான் அதிமுக பொறுத்து. ஸோ இவங்க பிரித்து கொடுக்குறது. இப்போ இதில் எடுத்துக்கோங்க, இப்போ ஓபிஎஸ் ஏற்கனவே தேனி சீட்டில் தங்கத்தமிழ்ச்செல்வன் ஸ்ட்ராங் கேண்டிடேட். போன முறை அவர் இவரை டிடிவியை தோக்கடிச்சார். டிடிவி ப்ளஸ் ஓபிஎஸ் சேர்ந்து பிஜேபியோடு இருந்தப்போ தோக்கடிச்சார். அதன் பிறகு ஓபிஎஸ் இங்கே வந்துட்டார். ஆனால் அந்த 6 தொகுதிக்குள்ள இப்பொழுது பெரியகுளத்தை இந்த தனி தொகுதியை விசிகாவிற்கும் உசிலம்பட்டியை காங்கிரஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறவங்கிற நம்பிக்கை இல்லை. இங்கே திண்டிவனத்துக்கு வந்தீங்கன்னா, திண்டிவனம் பக்கத்தில் வந்தால் திண்டிவனம் விசிகாவிற்கு, பன்ருட்டி கூட்டணியிலேருந்து அவர் போயிட்டார். இவங்க போட்டி போடாமல் திருப்பி விசிகாக்கு. மயிலத்தில் காங்கிரஸுக்கு, மயிலத்தில் இத்தனைக்கும் போன முறை பாமக வெறும் 2000 ஓட்டில் தான் ஜெயிச்சாங்க திமுகட்ட. இந்த முறை இவர் சிவி சண்முகம் ஷிஃப்ட் ஆகிருக்கார். திமுக ஃபைட் பண்ணியிருந்தால், நம்பிக்கையோடு ஃபைட் பண்ணியிருந்தால் அதே ரிசல்ட்டோ இல்லை மாறுறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் காங்கிரஸுக்கு தள்ளியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது வன்னியர்கள் ஓட்டு தனக்கு பெருவாரியாக இல்லை என திமுக பயப்படுகிறது. ஸோ அதற்காக
இது பெரியவர் ராம்தாஸுக்கு பெரிய தொகை கொடுக்கப்பட்டு தனியாக நிற்க வச்சுருக்காங்க. இவரால் இந்த பன்ருட்டியை தாண்டி வராது, இவரும் ஏதாவது ஒரு 500 ஓட்டு பிரிக்கட்டும்னு இவருக்கும் பணம் கொடுத்து வேல்முருகனும் தனியாக நிற்கிறாங்க. அந்நியர்கள் 10.5 போன முறை கொடுக்கப்பட்டது, அதற்கு இவர்கள் எந்தவித காயினும் நகத்தில் இதையும் எடுக்கலைங்கிறப்ப போன முறை அந்த பக்கம் வாங்கின அளவுக்கு வெற்றி, அதாவது தருமபுரி சேலத்தில் வாங்கின வெற்றியை திண்டிவனம் விழுப்புரம் திருவண்ணாமலை பெல்ட்டில் பாமக வாங்கி தரல. இந்த முறை அது கன்சாலிடேட் ஆகுது. ஸோ போன முறை நீங்கள் டெல்டாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுக 4 சீட்டு தான் ஜெயித்தாங்க. நன்னிலத்தில் காமராஜ், இவர் இப்போ வேதாரண்யத்தில் ஓஎஸ் மணியம். ஸோ பெரிய பெரிய விஐபி கஷ்டப்பட்டு இதில் அதே ஜோலார்பேட்டில் கேசி வீரமணி ஒரு 980 ஓட்டில் தோத்தார். ஸோ இந்த மாதிரி போன முறை இப்போ விஐபிஸ்கள் பெரிய ஓட்டில் அவங்க சீட்டை காப்பாற்றிக்கிட்டாங்க, இல்லைன்னா ஜஸ்ட் மிஸ் பண்ணாங்க. இந்த முறை ஆளுக்கு ஒரு 2 சீட் எடுத்து கொடுத்தாலே பக்கத்தில் உங்களுக்கு ஒரு இப்போ ஏரியாலையும் 10 4 பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா 40 சீட்டு ஜாஸ்தியாச்சு. 75 40 105 லோயஸ்ட் டினாமினேட்டர். இப்போ பிரிக்கிற விஜய் யாரோட ஓட்டை நார்மலாக எடுப்பார்? 10 ஓட்டு வாங்குறார் சார், அதில் 3 ஓட்டு அவருக்குன்னு விழுகுதுன்னு வச்சு புதிதாக ஓட்டர்ஸு அப்படிங்கிற இதுன்னு 3ன்னே வச்சுக்கோங்க, மீதி 7. ஒரு ஓட்டு இவர்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நாம் தமிழர் போகிற யங்ஸ்டர்ஸில் வருது. அவள் ஏற்கனவே இருக்கிற, அதாவது 18லேருந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா அதே இளைஞர்கள் இல்லை நான் சொல்கிறது இந்த 3லையும், அதாவது 24 நான் ஓட்டை எடுக்கலை. அதாவது ஒரு வருஷமும் 10 லட்சம் பேர் புதுசாக ஓட்டர்ஸ் வருவாங்க. 21 வச்சு நான் எடுக்கிறேன்னே வச்சுக்கோங்க. 24 நான் எடுக்கலை, பார்லிமெண்ட் சீட்டே எடுக்கலை. 21லேருந்து 26 வரைக்கும் 50 லட்சம் புது ஓட்டர், அதில் 3%ன்ட்டேன், அந்த 10ல் 3. ஸோ மீதி அந்த 21க்கு முன்னாடி 30 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களில் 1% எடுக்கிறாருன்னே வச்சுக்கோங்க. இன்னொரு 1% விசி கேட்டர்ந்து எடுக்கிறார், 5%. மீதமுள்ள 5ல் 2 திமுக 3 2க்கு அதிமுக 3 திமுகங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா இந்த திமுகவில் இருக்கிற மைனாரிட்டி ஓட்ஸும் சேருது சார். திமுக கடந்த இந்த 20%ல் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இளைஞர்களை கவரும் சக்தி குறைஞ்சிடுச்சு. ஓரளவுக்கு பாஜகவில் அண்ணாமலை வந்த பிறகும் மோடி பேரில் ஒரு இதுவும் நல்ல ஒரு வெளிநாடுகள் இதில் பண்ணுறாருன்னு இருக்குது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் 2006 தேர்தலுக்கு முன்னால் அந்த இதை கொடுத்தது, ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு சைக்கிள் கொடுத்தது, +1 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கிராமத்தில் வயசுக்கு வந்த பொண்ணை அனுப்பக்கூடாதுன்னப்போ முதல்ல அவங்க சைக்கிள் கொடுத்தேன்னா பஸ் இல்லாத ஊர்லேருந்து படிக்கிறதுக்கு பெண்கள் போக வந்தது. அது நிதிஷ்குமாரை காப்பி அடிச்சிருக்கலாம், பட் நல்ல ஸ்கீம். அதுக்கப்புறம் லேப்டாப், இதெல்லாம் இளம் இந்த 18 நியூ ஓட்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பெண்கள்னு சொன்னாலே பெரும்பாலும் ஜெயலலிதா பின்னாடி போவாங்க. பட் இது இப்போ திமுகவுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜில் காணும், இந்த 20-23 தாண்டல. ஸோ இப்போ ஓரளவுக்கு வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, 1000 ரூபா திட்டம் ப்ளஸ் இது வேறு என்னென்ன அந்த இது லிப்ஸ்டிக் பஸ்ஸு, இதை 2 வச்சு பெண்கள் ஓட்டு போகலான்னா அதில் ஒரு பெரும்பகுதி விஜய் எடுக்கிறார். 18லேருந்து 45க்குள்ளே இருக்கிற பெண்கள். ஸோ 5 ஓட்டில் 3 ஓட்டு. இப்போ சென்னை ரீஜியனில் போன முறை திமுக ஜெயிச்ச சீட்டெல்லாம் 10லேருந்து 20,000 ஓட்டு லீடு. அதில் விஜய் 10,000 எடுத்தாலும் திமுக பல சீட்டுகளை ஜெயிக்க முடியும். கொங்குல அதிமுக எடுத்ததும் அதே மாதிரி ஒரு 44 சீட்டு போன முறை 5000க்கு கீழே. அந்த 2 லட்சம் தான் அந்த 44 சீட்டை எடுத்துக்கிட்டால் அதில் 6 என்னமோ திமுக வருது. 39 சீட்டு 38 சீட்டில் 2 லட்சம் ஓட்டு மொத்தமாக வாங்கியிருந்தா அதிமுக மெஜாரிட்டி வந்திருக்கும். ஸோ இப்போ புதுசாகவே 25 லட்சம் பேர் வந்து சேர்ந்துருக்கு ஆச்சா. பட் அது தவிர மாற்றங்கள் இன்னொன்று. ஸோ துரைமுருகன் ஜெயிச்சது 700 ஓட்டில். இது சத்யா இதில் டி நகரில் வெறும் 137 ஓட்டு. இது அது கேவி குப்பத்தில் அதே மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப யாருக்கு என்ன வரும்னு தெரியாது. அடுத்தது இப்போ டிவிக்கே மட்டும் சம்மரைஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ வரும் பர்சன்டேஜ் வைஸாக? நீங்கள் டிவிக்கே என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 20லேருந்து 22% அந்த ரேஞ்சில் ஹையஸ்ட். நான் சொல்கிறது யார் எல்லா சர்வேக்களும் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 15 தாண்டாது, எக்ஸப்டிங் 1 or 2 சீட்ஸ். பட் இத்தனை பேர் சர்வே பண்ணுறப்ப தவறு இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுனால 20லேருந்து 22. அடுத்தது சென்னையை விட்டுட்டு வட மாநிலங்களில் மட மாவட்டங்கள் திண்டிவனம் இது விருதாச்சலம் இது இங்கெல்லாம் வீசாலையில் போட்டதுன்னா இது கிட்டத்தட்ட கேப்டனும் முதல் முறை ஜெயிச்ச இடம்னா இங்கே 15லேருந்து 18. இது கொங்குல 10லேருந்து 15 தாண்டல, எக்ஸப்டிங் ஃபியூ அர்பன் சீட்ஸ்.
ஃபியூ அர்பன் சீட்ஸ். டீப் சவுத், ஐ மீன் சவுத் இல்லை, மதுரை அதெல்லாம் இல்லை, அர்பனில் ஃபியூ சீட்ஸை தவிர திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இது தூத்துக்குடி, இந்த மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக மூமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே 99% ஆஃப் சிறுபான்மையினர் அவங்க ஜமாத்தோ சர்ச்சோ சொல்கிறவங்களுக்கு தான் போடுவாங்க. பட் ஜெயலலிதா சாதிக்காத வகையில் இந்த முறை சர்ச்சை எதிர்த்து ரிவோல்ட் பெரிய அளவில் நடந்திருக்கு. இதில் இன்னொன்று நன்மை, என்னை போன்றவர்கள் 4ஆம் பக்கத்து மூலையில் எங்கேயோ சின்ன சின்னதாக ஊழல் விஷயங்கள் சர்ச்சில் நடக்கிறதுங்கிறது இப்பொழுது பெரிய சேனல்கள்லையும் அது வந்திருக்கு. சிஎஸ்ஐ சர்ச்சில் 5000 கோடி ரூபாய்க்கு மேலே மதுரையில் நடந்திருக்கு. சாந்தோம் சர்ச்சில் 5000 கோடிக்கு மேலே நடந்திருக்கு. இதில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நம்ம செங்கல்பட்டு டயோசிஸ் கேத்தலிக் டயோசிஸில் 1000 கோடிக்கு மேலே. இப்போ இது பாளையங்கோட்டை திருநெல்வேலி டயோசிஸில் வழக்குகளை சந்திக்க டயோசிஸ் வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸ் 52 கோடி 5 வருஷத்துக்கு 2014-19 காலகட்டத்தில். அப்போ அவங்க பேரில் எவ்வளோ ஊழல் இருக்கும், வெறும் ஃபீஸ் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே மக்களுக்கு மறைந்திருந்தது. இப்பொழுது தவைக்க ஆதரவாளர்களால் நேற்றுக்கோ ரெட்பிக்ஸில் ஒரு இவர் பேட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி இவர் ஆரோக்கியசாமி சுரேஷ்னு ஒரு பெரிய வக்கீல் கொடுத்துட்ருக்கார். ஸோ இதெல்லாம் என்னை போன்றவர்கள் நாங்கள் கட் பண்ணி எங்கேயோ தேடி தேடி எடுத்த விவரங்கள் இப்போ பரவுது. ஸோ இப்போ அடுத்தது திமுக ஆர்சிஐ ஓரங்கட்டி சிஎஸ்ஐ பக்கம் அதிகம் சாஞ்சிட்டாங்கன்னு ஒரு பார்வை இருக்கிறது. ஸோ கன்னியாகுமரியில் போட்ட வேட்பாளர்களாக இருக்கட்டும், திருநெல்வேலி, தூத்துக்குடியில். ஸோ ஆர்சி நம்ம மொத்த கிறிஸ்டியன் ஓட்டர்ஸில் பெந்தகோஸ்டத்தை கழிச்சிட்டிங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ரெண்டுலேயும் ஆர்சின்னு லிஸ்ட்டை வச்சு பெந்தகோஸ்தை மாறினவங்களும் இருக்காங்க இன்றைக்கும். பட் அதர்வைஸ் கிட்டத்தட்ட ஆர்சி தான் 60-70%. ஸோ ஆர்சியை இவங்க டம்மி போஸ்ட் ஏதோ 2 கொடுத்துருக்காங்க. மைனாரிட்டி வெல்ஃபேர் கமிட்டியும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் செட்டிங்லேயும் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிறுபான்மையினர் தொழில் உதவிங்கிறது சிஎஸ்ஐ பிஷப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது போல் பல விஷயங்கள். அதனால ஆர்சிக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஊழல் வழக்குகளை வைத்து கொண்டு எல்லா சர்ச்சுகளையும் மிரட்டி தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி அத்தனை பேரும் போய் பார்த்ததும் நீங்களும் வீடியோ ஆடியோ எல்லாமே வெளில வந்து. ஸோ சர்ச்சில் ஓப்பனாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாலும் அதை எதிர்த்து ரிவோல்ட் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் இவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் சொன்னீங்க, 92 கரூரில், சென்னையில் இவ்வளோலாம். ஆனால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி 75-80 80க்கு கீழே இருக்குது. இதை அங்கே செஃபாலஜிஸ்ட் என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் கொடுத்தது, சார் சீனியர்ஸ் இந்த ஃபேமிலி ஆஃப் மைனாரிட்டிஸ் ஓட்டு போடலை, சர்ச்சு திமுகவுக்கு போட்டதுன்னு சொன்னதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஆனால் சர்ச்சை மீறி போய் இளைஞர்கள் போட்டிருக்காங்க, ஆனால் முதியவர்கள் போடலாங்கிறாங்க. ஸோ ஓவராலாக 20க்குள்ளே நீங்கள் விஜய் 15 to 18 டோட்டல் ஆவரேஜ், அதாவது ஒரு 50 சீட்டில் 25 வரைக்கும் போகலாம் அதிகபட்சம். ஒரு மீதி ஒரு 50 சீட்டில் 15-20, மீதம் உள்ள 130 சீட்டில் 10-15. ஸோ ஆவரேஜ் 15-18 வந்து நிற்கும். இது ஹையஸ்ட். ஸோ இது சீட் கன்வர்ஷனில் பார்த்தால், ஐ மீன் மத்திய உளவுத்துறை டெல்லியில் இருக்கிற தகவல்கள் படியாக அதிமுக 95-110, கூட்டணியாக 130-140. ஸோ மீன் போட்டிங்கன்னா அதிமுக 100, கூட்டணியாக ஒரு 25. நான் சொல்கிறது டெல்லியில் பரவலாக இது. இங்கே அதே மாதிரி இங்கேயும் அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்னொன்று செஃபாலஜி மெத்தடில் என்ன ஆகும்னால், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போலிங் டே போக 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 வேணாம் இந்த தடவை இங்கே போட்டுருவோம் அப்படின்னே போடுற வாக்கு நிறைய இருக்குது. ஸோ இது 130ங்கிறது 160 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பக்கம் 60-80 வரலாம். அதுதான் என்னுடைய பார்வை. விஜய் ஒரு மேக்சிமம் 5 சீட்டு வரலாம். பெரம்பூரை அவர் ஜெயிக்கலாம், சென்னையில் அருண்ராஜ் ஜெயிக்கலாம், இன்னும் இவர் மரிய வில்சன் ஆர்கே நகரில் ஜெயிக்கலாம். இது 1000 லைட்ஸ்லேயும் பெரம்பூர்லேயும் 3-வே ஸ்பிளிட்டு, ஆளுக்கு 30-30ன்னு எடுத்தால் 50-100 யாராவது ஜெயிக்கலாம். இதுதான் என்னுடைய பார்வை. நன்றி. நன்றி.